புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி நடுப்பக்க கட்டுரை குறித்து அலசக்கூடிய புதிய கோணம். புதிய கோணத்தில் இந்தியா டுடேயில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பு கட்டுரையை தான் எடுத்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். சோனாலி ஆச்சார்ஜி அவர் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான கட்டுரை அப்படின்னே சொல்லலாம். உறக்கமின்மை இந்தியர்களை அச்சுறுத்துகிறதா, இந்த பொருளில் தான் இந்த கட்டுரை விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உறக்கமின்மையில் ஜப்பான் முதலாவது இடத்துல இருக்குது இந்த பிரச்சனையில். இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கிறது அப்படின்ற அந்த செய்தியை இந்த கட்டுரைக்கான கனத்தை கூட்டியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பூபதி ஜான். இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுது. இந்தியர்கள் இந்த உறக்கமின்மையால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. முதல்ல ஒரு டீப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப்லாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல தூக்கம் அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் வரையறுப்பீங்க? அப்போ தூக்கம் நல்ல தூங்கு எந்திரிக்கிறான் அப்படின்னாவே, இப்போ நல்ல தூக்கம் அப்படின்னா எழுப்புனா எந்திரிக்கூடாது. ஒருத்தர் எப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்றோம்லங்க, எந்திரிக்காம அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான்னா அது நல்ல தூக்கம். தட் இஸ் கால்ட் தி டீப் ஸ்லீப். அது எந்த ஸ்லீப்போட மூணாவது ஸ்டேஜ்னு அர்த்தம். ஓகே, அதுதான் நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப்புங்கிறோம். இப்போ யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு எழுப்புறோம், எப்பா எந்திரிப்பா அப்படின்னா படக்குன்னு எந்திரிச்சிட்டான்னு வச்சுங்க, அவன் டீப் ஸ்லீப்ல இல்லை, அவன் செகண்ட் ஸ்டேஜ்ல ஸ்லீப்ல இருக்கிறான்னு அர்த்தம். ஆமா, ஒருத்தர் சின்ன சவுண்டு கேக்குது, லைட்டா சவுண்டு, ஏதாச்சும் ஒரு சாவி திருப்புற சத்தமோ திறக்கிற சத்தமோ டபக்குன்னு எந்திரிச்சிட்டான்னு வச்சுட்டுங்க, அவன் ஸ்லீப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறான்னு அர்த்தம். அப்பதான் தொடங்குது ஸ்லீப்பு. அப்போ ஸ்லீப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அப்ப நல்ல தூக்கம் அப்படின்னா எழுப்புனா எந்திரிக்கவே கூடாது. ஆனால் இப்போ பலருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நான் ஒரு 8 மணி நேரம் தூங்கினேன், ரொம்ப டீப் ஸ்லீப், அதெல்லாம் கிடையாது. நேரத்துக்கும் அதுக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கும் நேரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் நேரலுக்கு என்ன சொல்றேன்னா, அப்ப தூக்கத்தை எப்படி ஸ்லீப் அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இப்போ ஒரு வெஹிக்கிள்ல போறோம், எடுத்தோன்னே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட முடியுமா? முடியாது. டாப் ஸ்பீட்ல போனா 1, 2, 10, 20 அப்படிதான் ஸ்பீட் எடுக்கும். அதே மாதிரி ஸ்லீப்பை 2 ஃபேஸா இது பண்ணலாம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஃபேஸ் 1லயே 3 வகை இருக்கு. 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, போய் படுத்து தூங்கினா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள என்ன ஆகும், லைட்டா அவனுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேஜ் 2க்கு போயிடுவாங்க. ஸ்டேஜ் 2க்கு போன பிறகு என்ன ஆயிரும், நல்ல ஒரு ஸ்லீப் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுல மைண்ட் எல்லாம் காம் ஆயிரும். ஸ்டேஜ் 3 ஸ்லீப் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஹெவி டீப் ஸ்லீப். அதுல தான் கொரட்டையெல்லாம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும் ஸ்லீப், டீப் ஸ்லீப்ல. அப்புறம் ஸ்டேஜ் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. அது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம். அந்த ஸ்லீப் வந்த பிறகு கனவு வரும். கனவு வந்த உடனே ஸ்லீப் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிள் அப்படியே ஒரு 4 சைக்கிள் 5 சைக்கிள் ஒரு இரவுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் பேட்டர்ன். ஆனால் இந்த கட்டுரையில் சொல்வது, இந்த இடம் தான் கட்டுரை ரொம்ப முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுது. இந்தியாவில் 25 விழுக்காட்டினர் உறக்கமின்மை குறைபாடு உடையவர்கள் அப்படின்றாங்க. அது என்ன நோயா குறைபாடா? 25% சொல்றாங்களே. அது உண்மைதாங்க. ஆக்சுவலா இன்னும் அதிக டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா எடுத்தா இன்னும் அதிக டேட்டா இருக்கு. ஒரு வீட்டுல பாதி பேர் தூக்காம தான் இருக்கிறாங்க. யாருக்கு நல்ல தூக்கம் வருது? போங்க, வேற தூக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, கடைசியில் பார்த்தா நல்ல தூக்கம் இல்லை சாருங்கிறாங்க. அப்போ தூக்கம் இல்லைங்கிறது குறைபாடுல ஆரம்பிச்சு வியாதியில முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஒரு குறைபாடா ஆரம்பிக்குது. ஒரு ஆரம்ப கட்டத்தில் அது குறைபாடு மாதிரி இருக்குது. ஒரு 8 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாங்க. அது குறைபாடுல ஆரம்பிச்சு கடைசி அதே வியாதியில கொண்டு போய் முடியுது. ஆனால் இந்த கட்டுரையில் சொல்லுது 25% பேருக்கு விழுக்காட்டினர் உறக்கமின்மை குறைபாடு உள்ளவங்க, 50க்கும் மேற்பட்டவர்கள், 50 விழுக்காட்டினருக்கு மேற்பட்டவர்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு பிரிக்குது இந்த கட்டுரை. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? குறைபாடு, சரியான தூக்கம் இல்லை. கண்டிப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 25 நாள்ல ஒரு பேத்துக்கு ப்ராப்ளம் இருக்குதுல்ல. 4 பேர் நம்ம கூடி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. 25% கணக்கில் வச்சுக்கலாம். அப்ப அந்த 25% இருக்க ப்ராப்ளம், அந்த மாதிரி இப்போ 100 பேர் இருக்காங்க, 25 பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா, அந்த 25 பேத்துல 50 பேர் வியாதிக்கு போயிடுறான், கன்வெர்ட் ஆயிடுறான். எப்படி கன்வெர்ட் ஆயிடுறான்னா, அதை அட்ரஸ் பண்ண முடியல. அந்த தூக்கமின்மையை அதை அட்ரஸ் பண்ணணும்.
அதை பற்றி நம்ம வந்து ஒரு ஒரு சிரத்தை எடுத்து ஏன் நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன காரணம்னு நம்ம தேடி பார்த்து அதனுடைய ஆணிவேரை கண்டுபிடிச்சி அதை எடுத்தா தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், செட்டில் ஆகும். ஓகே. இல்லைன்னா அது ப்ராப்ளம் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அது வந்து வியாதியில கொண்டு போய் முடிஞ்சிடும். ஆமா, தூக்கமின்மையினால நிறைய வியாதிகள் இருக்கு. ஆனால் இந்த கட்டுரையிலையும் சொல்லுவது வந்து பலரும் வந்து ஒரு 6 மணி நேர உறக்கம், அதுவுமே வந்து ஒரு சவுண்ட் ஸ்லீப்லாம் இல்லை அப்படின்றது. ஆனால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உறக்கம்ன்றது அவசியமா? நேரம் ஏதாவது இருக்கா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக? கண்டிப்பா இருக்குதுங்க. அதாவது பாடியை வந்து 8 8 பிரிச்சுக்கணும்னு கூட சொல்லுவோம்ல, 3 8 பிரிச்சுக்குங்க. ஒரு 8 தூக்கம் தான், கம்ப்ளீட் ரெஸ்ட். சார், பாடி இஸ் லைக் அ மெஷின். இது வந்து பாடிங்கிறது வந்து ஒரு மெஷின். அந்த மெஷினுக்குள்ள தாட்டுன்னு ஒன்று இருக்கு, சோல்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இறந்த பிறகு என்ன ஆயிருது, இந்த பாடியை கொண்டு போய் புதைச்சிடுறோம். அந்த தாட்டும் சோலும் இருக்குன்னு நம்புறோம். தாட்டு கண்டிப்பா இருக்கு, சோல் இருக்குதா இல்லையான்னு டிபேட், அதை விட்டுடுங்க. அப்ப தாட் இருந்துட்டே இருக்கு. அப்படின்னா பாடி இஸ் லைக் அ மிஷின். மிஷினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப எவ்வளவு நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 8 hours மினிமம் ரெஸ்ட். 8 மணி நேரம் இந்த மிஷினுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட 100 வயசு வாழும். ஓகே. அப்ப 8 மணி நேரம் ரெஸ்ட் இல்லைன்னா தான் பிரச்சனைகளே வருது. எதனால அண்மை காலமாக இந்த தூக்கமின்மைன்றது அதிகரிக்குது? ஏன்னா இந்த கட்டுரையில் சொல்வது ஒரு ஆண்டுக்கு முன்பு எடுத்ததை விட இந்த ஆண்டு எடுத்தா வந்து 6% அதிகமாயிருக்கு. இது இன்னும் அதிகமாகுன்றது தான். என்ன காரணம், என்ன நடந்தது இந்தியாவில், ஏன் தூக்கமின்மை அதிகமாயிருக்கு? தூக்கமின்மை அதிகமாக இருக்கிற காரணம் பல காரணங்கள் இருக்குதுங்க. முதல்ல வந்து மனசு காமா இருக்கணும், மைண்டு காமா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அதான் அடிப்படையே. இப்ப நான் காலையில வந்திருக்கிறேன், நான் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தோணும், தண்ணி குடிக்க தோணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச தோணும், வேலை நல்லா பண்ணணும்னு தோணும், உடற்பயிற்சி செய்யணும்னு தோணும், இன்னும் டெவலப் பண்ணணும்னு தோணும். இது எல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா. அப்போ ஸ்ட்ரெஸ் கூட 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 இது எல்லாமே குறைஞ்சிரும். சிந்தனை அதிகமாயிருதுங்க. இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, கடன் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவருக்கு எப்படி தூக்கம் வரும்? தூக்கமே வராது, அன்னைக்கே போச்சு. அப்போ கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் டிஸ்டர்பன்ஸ்ல அவன் எந்திரிச்சிடறான். 2. 3வது, இந்த மாதிரி வர்றதுனால, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அவனுடைய வேலை பளுவெல்லாம் குறையறதுனால என்ன ஆயிடுது, கூட நிறைய வியாதிகளும் சேர்ந்து வந்துடுது. கூட வியாதிகள் என்னென்ன, அப்படியே ரயில் பெட்டி மாதிரி வியாதி வந்துடுது. தூக்கமின்மை வந்து வியாதிக்கு தான் கண்டிப்பாங்க. தூக்கமின்மை இல்லைனாவே இருந்தாவே அத்தனை வியாதியும் கூட வந்துடும். நல்லா தூங்கி எந்திரிச்சுன்னா சக்கரை வியாதி போயிருச்சுன்னு அர்த்தம். நல்லா தூங்கி எந்திரிங்க, சக்கரை கண்ட்ரோலா இருக்கான்னு பாருங்க, அருமையான கண்ட்ரோல் வந்துடும். சாப்பிட்ட பிறகு 140க்கு கீழே இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 மில்லிகிராமுக்கு கீழே வந்துடும். ரத்த கொதிப்பு 120 80க்கு மேல தாண்டாது. தூக்கம் இல்லாம இருக்குது, ஒரே டென்ஷன்ல இருக்கிறான், டாக்டர்கிட்ட போனாவே ரத்த கொதிப்பு சுப்புன்னு ஏறிடும். டாக்டரை பார்த்தாவே ரத்த கொதிப்பு ஏறும். அதுக்கு பேர் ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். அதனால நாங்க என்ன சொல்லுவோம், பேஷண்ட் வந்த உடனே அப்பா வந்த உடனே பிபி எடுக்க வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, என் இடத்தையெல்லாம் பாரு, அப்புறம் வந்து பிபி குறைஞ்சிருக்கும். அப்போ ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, இருதய வியாதிங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதே தூக்கம் இல்லாம காரணம் தான். தூக்கம் சரியா இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், கொலஸ்ட்ரால் அதிகமா கூடிடும். அதை விட முக்கியமானது வந்து தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை இருக்கே, ஆமா தூக்கம் இல்லைன்னா. 2வது வந்து இன்ஃபர்டிலிட்டி. அதாவது இன்ஃபர்டிலிட்டினா மலட்டுத்தன்மை. இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு தூக்கமின்மை இட்டு செல்லுது. அது ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குன்றீங்க. ஜப்பான், இந்தியா, முதலிடம் ஜப்பான், 2வது இடம் இந்தியா. இது இன்னொரு கோணத்திலையும் பேசலாம். நீங்கள் மனதை சாந்தப்படுத்துகிற மெய்யியல் மரபு ரொம்ப அதிக தாக்கம் செலுத்துகிற 2 நாடு அப்படின்னா இந்தியா, ஜப்பான். எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து அமைதிப்படுத்துதல். ஆனால் இந்த 2 நாடு தான் இருக்குது. அப்படின்றப்ப இந்தியாவில் என்ன சூழல் மாறி இருக்கு, ஏன் தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ன்றீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதனால கூடி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கா, கேட்ஜெட்ஸா, என்ன காரணம், என்ன ப்ராப்ளம்? ஆமாங்க, இந்தியாவில் வந்து ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக கொடுக்கு. ஒன்றும் இல்லை, பொருளாதாரம் தான் அடிப்படையில். பொருளாதாரத்தினால வளரக்கூடிய மித்தமான பிரச்சனைகள். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கங்க, நம்ம இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இளைஞர்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு நல்ல தூக்கம் வருது? எல்லாம் எந்த டைமில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய இளைஞர்கள்? பகலில் வேலை செய்யக்கூடிய நம்ம இளைஞர்களை இரவில் வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம் அத்தனை இளைஞர்களும். அப்போ தூங்கக்கூடிய நேரத்தில் வந்து இளைஞர்கள் விழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாகவே நைட் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தா விடிய காத்தால் 4 மணி வரைக்கும் ஃபுல் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் தூக்கமே இருக்காது.
அப்புறம் பகல்ல வந்து அவங்க கண்டிப்பா தூங்கணும். அப்ப அந்த ரிதம் இருக்கு. இதுல அந்த ரிதத்துல முக்கியமான குறுக்கீடுக்கு மன்னிக்கும் டாக்டர். இப்போ இரவு நேர வேலை பார்த்துட்டு காலையில ஒருத்தர் உறங்குறாருல, அதுல டீப் ஸ்லீப் போக வாய்ப்பு இருக்குமா? கம்மியா இருக்கும். அந்த சர்க்கடியன் ரிதம் அவனுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து 20 21 வயது வரைக்கும், காலேஜ் முடிச்சு வரைக்கும் வந்து அவனுடைய ரிதம் எப்படி இருந்துச்சுன்னா, இரவில் தூங்க வேண்டும், லைட் ஆஃப் ஆச்சு, இரவு அதாவது லைட் சூரியன் வெளிச்சம் குறைய இரவு கூட 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 உடம்புல மெலட்டோனின் என்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து அது வந்து என்ன ரெஸ்பான்ஸோடவே சுரக்குது. ஓகே. சன்லைட் குறைஞ்சு லைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது மெலட்டோனின் ரைஸ் ஆகுது. மெலட்டோனின் ரைஸ் ஆச்சுன்னா தூக்கத்தை உண்டு பண்ணுது. எப்படி நம்ம பசி ஒன்று இருக்கு, எப்படி தாகம்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி தூக்கம்ங்கிறது வந்து நம்ம உடம்பே ரெடி பண்ண ஒரு ரிதம். அது நார்மல் ரிதம். அந்த ரிதம் ஃபால்ட் ஆயிருது. எப்படின்னா அவன் 21 வயது வரைக்கும் ஒரு ரிதத்துல இருந்தவனை தூக்கிட்டு போயிட்டு சடனா வேலை இல்லாத காரணம், வேலையில்லா திண்டாத்தன் காரணமாக என்ன பண்றான், அவனை நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சா அந்த ரிதம் அவனுக்கு எப்படி செட் ஆகும்? நிறைய இந்த கட்டுரைகள்ல பேசப்படாத பல அம்சம்ன்றது இது தொழில்நுட்பம் கேட்ஜெட்ஸில் பெரிதாக கான்சென்ட்ரேட் பண்ணுது இந்த கட்டுரை. நீங்கள் அதை தாண்டி பணி சூழல்கள் எப்படி இருக்குது, பணி நேரம் எப்படி இருக்குது, கல்வி கொடுக்குற அழுத்தம் எப்படி இருக்குது, உலகமயமாதல் இந்த கன்சியூமரிசம் எல்லாரையும் எப்படி ஓட வச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் மதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற ஒன்று பேச வேண்டியிருக்கு. இன்னொன்று இந்த தூக்க மாத்திரைகள் அதிகமாக இங்கே கன்சியூம் பண்ணப்படுது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தூக்க மாத்திரை அப்படின்றது டிப்ரெஷனாக அதோடு சேர்ந்த தூக்க மாத்திரை. பல மாத்திரைகளில் இன்பில்டாகவே கொஞ்சம் தூங்க வைக்கிறதுக்கான தன்மையும் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க. இப்போ இந்த தூக்க மாத்திரை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் ஏன் வருது அப்படின்னா, அவங்களுக்காகவே ஒரு நோயாளிக்கு ஒருத்தருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் வியாதியில் அந்த பிரச்சனையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். எடுத்தோன்னே தூக்க மாத்திரை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஒரு 3 மாதம் இல்லைன்னா ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவார், அவங்க வந்து செயற்கையாக தூங்க வைக்கிறார். ஓகே. ஒரு மருந்துகள் கொடுத்து அப்போ மைண்டை காம் பண்ணுறாங்க. தூக்க மாத்திரைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பெரிய எதுவும் செய்யுதில்ல, பிரெயினில் இருக்கக்கூடிய மைண்டை காம் பண்ணுது. அப்போ தூக்கம் எப்படி வருதுன்னா பிரெயினோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பிரெயினில் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் மூவ்மெண்ட், வேற எதுவுமே கிடையாது. ஒரு நரம்புக்கும் தொடர்பே இருக்காது. ஆக்சுவலாக 2 கேப் இருக்கும். அது பேர் ஜங்ஷன் சொல்லுவோம். அந்த ஜங்ஷன்ல ஒரு கெமிக்கல் இங்கிருந்து அங்கே போச்சுன்னா நம்ம என்ன ஆகும், தூக்கம் வரும். கெமிக்கல். அப்ப இந்த மாத்திரைகள் என்ன பண்ணுது, அந்த கெமிக்கல்ல வந்து என்ன பண்ணுது, ஆல்டர் பண்ணுது. அதுதான் நம்ம மாத்திரைகள். அப்ப பிரெயின் காம் ஆகுது. பிரெயின் காம் ஆச்சுன்னா தூக்கம் வந்துருது. ஆனா மாத்திரைகள் தீர்வு அல்ல. மாத்திரைகள் தீர்வு கிடையாது. அதனுடைய ஆணிவேர் வேற எங்கேயோ இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணணும். அதுதான் அட்ரஸ் பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு தொழிலாளி இருக்கிறாரு, தொழிலாளிக்கு வந்து அவருக்கு வருமானம் இல்ல, அவருடைய பிரச்சனை ஆயிருச்சு, பொருளாதார குறைபாடு ஆயிருச்சு, அதை சரி பண்ணாதான் அங்க ஆணிவேர் அடிச்சா இங்க சரியா போயிடும். இன்னொன்று டாக்டர், இப்போ இதுல தூக்கமின்மையில யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப நகரம் பெரிய ரோல். நீங்க சொல்ற மாதிரி நகரம் இரவு முழுவதும் கண் விழித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு கிராமத்தை விட. இன்னும் அது பேசாதது ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், யாருக்கு அதை இது பெருசா அட்ரஸ் பண்ணல. ஆனா பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு அதற்கான தீர்வுகளாக மெடிடேஷனை பத்தி பேசுறாங்க. நிறைய தெரப்பி சென்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது? அதாங்க, இப்ப லைஃப்ல பார்த்தா ஒரு விதத்தில் நல்லது போகும்போது ஒரு விதத்தில் வணிகமயமாக்குதலும் பெருகிட்டே போகுதுல்ல. நான் சொல்லக்கூடாது, ஒரு எக்ஸாம் சென்டர்னு வைப்பாங்க, எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் வச்சுது அப்படின்னா சென்டரும் ரெடி ஆயிடும். அப்போ இது பேரலா போயிட்டு இருக்கு. இது நம்ம தவிர்க்கப்பட முடியாதது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் சோசியல் இஷ்யூ, எக்கனாமிக்கல் இஷ்யூ, இந்த இஷ்யூவில் இவன் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறான். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறதுங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு சொசைட்டியினுடைய ஒரு குரூப்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சென்டர் ஆரம்பிச்சிருது. அப்ப சென்டர் ஆரம்பிச்சு அது வணிகமயம் அப்படியே முதல்ல வந்து ஆரம்பத்துல சர்வீஸ் மாதிரி போய் அது வணிகமயமாக்கமா அப்படியே போகுது, கால் எடுத்து போயிட்டே இருக்கு. நிச்சயமா அது பெரிய வணிகமாக மாறிட்டு இருக்குன்றதையும் கற்றை ஒரு இடத்துல கோடிட்டு காண்பிக்குது. ஆனா இந்த தெரப்பி சென்டர் பலன் கொடுக்குதா?
ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொடுக்குறாங்களா, அவங்கள கொண்டு போறாங்களா? கண்டிப்பா கொடுக்குறாங்க, அட்ரஸ் பண்றாங்க. அந்த தெரப்பி சென்டர் வந்து கண்டிப்பாக தூக்கமின்மை பிரச்சனைக்கு வந்து அட்ரஸ் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து அசஸ் பண்றாங்க, இவனுடைய தூக்கமின்மை என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி அதற்கான தீர்வுகளை வந்து தெரப்பி சென்டர் கொடுக்குது. கண்டிப்பா கொடுக்குது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு வந்து ஸ்லீப் ஏப்னியா சிண்ட்ரோம்னு இருக்குது. ஆக்சுவலா அதிகப்படியான கொரட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய கொரட்டையில் வேறு யாருமே தூங்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ஸ்லீப் சென்டர் அந்த மாதிரி சென்டரில் வந்து அவங்களுக்கு சில கருவிகள் வச்சிருக்கிறாங்க, சில மெடிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் அட்ரஸ் பண்ணுறாங்க, டயட் பேட்டர்னை அட்ரஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பேட்டர்னை அட்ரஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்லீப் சென்டர் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில சமயத்தில் எக்ஸஸ் ஆகும் போகுது, அது இருக்கதான். தூக்கத்திற்கான மருத்துவம், நவீன மருத்துவம், அந்த துறை இனி வளருவதற்கான தேவையும் இருக்கு. அரசும் இதை கண்டுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியா 2வது இடம் அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி இது ஏதோ ஒன்னோட பல நோய்களுக்கு காரணியா இருக்கிறப்ப அரசு இதை எப்படி நீங்க சொல்றீங்க, பிரச்சனை பெருசு, எல்லாத்தையும் சரி பண்ணணும், வேலை வாய்ப்பின்மையிலிருந்து அவர்களுக்கான தேவை கவலை எல்லாத்தையும் போக்கணுன்றது ஒன்று. அரசு இந்த சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது அரசு வந்து மிகமாக கவனம் செலுத்தணும். ஏன் அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்னா, தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உடல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, கவனத்தில் இருக்கு. இது எப்படி வருது, அவனுடைய ஒர்க்கினுடைய காக்னிட்டிவ் திங்கிங்கை குறைச்சிருது சார், டிசிஷன் மேக்கிங்கே குறைச்சிருது சார். நல்லா தூங்கி எந்திரிச்சுவான், அருமையாக டிசிஷன் எடுப்பான், இதை செய்ய இதை செய்யாத, கிளியர் டிசிஷன், கிளியர் தாட் வந்துடும், கிளியர் திங்கிங் வந்துடும், அது குறைஞ்சிரும், காக்னிட்டிவ் அது குறைஞ்சிரும். ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி, ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி. ஒரு மெஷின் தயாரிக்கணும், இன்னைக்கு 100 போல்ட் தயாரிக்கிறான், தூக்கமே இல்லைனா 50 தான் தயாரிப்பான், எஃபெக்டிவ்னஸ் போயிடும், ஸோ ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். அப்புறம் மூணாவது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் குறைஞ்சிரும். அப்போ இது எல்லாம் குறைஞ்சுமா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியே தடபட்டுரும் சார். அது மட்டும் இல்லை சார், தூக்கமின்மையினால சில பேர் டிரைவ் பண்ணி மைக்ரோ ஸ்லீப்னு சொல்லுவாங்க, அதுல ஆக்சிடென்ட் வந்து நிறைய நடக்குது, 1 லட்சம் ஆக்சிடென்ட் நடக்குது வருஷத்துக்கு, தூங்கி போயிடுறான் டிரைவர். அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்ணும். அப்போ உலக பொருளாதாரம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனுஷனை நல்லா தூங்க வச்சு வேலைக்கு கொண்டு வர்றது வந்து அரசனுடைய கடமை. நிச்சயமாக ஒரு தூக்கமின்மை அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக தூக்கம் இல்லை அப்படின்ற காலங்கள்லாம் போய் இன்னைக்கு அது ஒரு நாட்டிற்கே ஒரு சமூகத்திற்கே எவ்வளவு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்றத விரிவாக பேசுனீங்க. பொதுவாக அரசியல் சார்ந்த கட்டுரைகள் தான் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருப்போம், ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது அட்ரஸ் பண்ணணும், இது எல்லாவற்றோடும் கனெக்டடாக இருக்குது அப்படின்றதுனால விரிந்த பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி டாக்டர்.